Hi friends, welcome to my Krishvas kitchen. இன்னைக்கு நாம my Krishvas kitchenல ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ரவா லட்டு பண்றதுக்கு 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். இது கூடவே 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நாம 3/4 கப் சர்க்கரையை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக நான் 3 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ லட்டு பண்றதுக்கு pan-ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம கோல்டன் கலரா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு அந்த திராட்சைலாம் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதை நாம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே panல 1 கப் ரவை வச்சிருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யில் ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வறுக்கும்போது அதோட கலர் மாறிடக்கூடாது. ரவை வறுக்கும்போது அந்த ரவையோட ஸ்மெல் நல்லா வரும். அப்போ நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ரவையோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல ஏலக்காய் சர்க்கரை இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு கலரும் போது லைட்டாக கட்டி கட்டியாக வரும் அந்த சர்க்கரை. இதை இந்த மாதிரி நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு அதை ஃபுல்லும் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது அது துருவிட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் சேர்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட 1 வீக் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூல் ஆகட்டும், ரொம்ப ஆறிடக்கூடாது. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள் பால் நல்லா சூடாயாச்சு. நம்ம ரவையில் சேர்க்கும் போது பால் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போதும் நல்லா சூடாக நெய்யை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கனாலே அந்த லட்டு சேஃப் அழகாக வந்துடும். இது நம்ம பண்ணும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளோட லட்டு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.